சமூக வலைதளங்களில் ஆபாச தாக்குதலை எதிர்கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர்களில் ஒருவரான ஜோதிமணி அவர்கள் இன்றைக்கு டிஜிபி அலுவலகத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார். பொதுவாக சமூக வலைதளங்களில் பெண்கள் இழிவுபடுத்தப்படுவது அல்லது பாலியல் ரீதியான வகையில் தொந்தரவுக்கு உள்ளாவது, சீண்டல்கள் இருப்பது என்ற புகார் புதிதல்ல. ஒரு விமர்சனத்தை, காட்டமானதொரு விமர்சனத்தை ஒரு ஆண் மேற்கொண்டால் அதற்கு வரக்கூடிய எதிர்வினை ஒன்றாகவும், அதே விமர்சனத்தை பெண் ஒருவர் முன்வைத்தால் அதற்கு வரக்கூடிய எதிர்வினைகள் என்பது வேறொன்றாகவும் இருக்கின்றன என்பது பரவலான ஒரு பார்வை. சமூக வலைதளங்களில் ஆபாசமாக பதிவிடுவோர் தங்கள் வக்கிரமான மனநிலையை வெளிப்படுத்துகிறார்கள் என்பது ஒரு பார்வை. இதை எவ்வாறு எதிர்கொள்வது? அரசியலாக இதை புறக்கணித்துவிட்டு கண்டுகொள்ளாமல் செல்வது ஒரு வகையான எதிர்வினையா, அல்லது சட்டப்படி எதிர்கொள்வது ஒரு வகையான எதிர்கொள்? இன்னொன்று, இதை தடுப்பதற்கான நடவடிக்கை என்பது சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு தண்டனையை பெற்றுத் தருவதா, அல்லது சுய கட்டுப்பாடோடு இருப்பதுதான் அவசியம், தண்டனை சட்டம் என்பது இதில் சாத்தியமில்லை, சம்பந்தப்பட்டவர்கள் தாங்களாக தங்களை ஒரு கட்டுக்குள் வைத்துக்கொண்டு வரம்புக்குள் நின்று விமர்சிப்பது தீர்வு என்று சொல்வதா என்பதை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் ஜோதிமணி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் ஜமீலா அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தன் அவர்கள், எழுத்தாளர் கௌதம சித்தார்த்தன் அவர்கள். வணக்கம். ஜோதிமணி, அரசியலில் நீண்ட காலமாக பொதுவெளியில் இயங்கக்கூடியவர், பொதுவாக சமூக வலைதளங்களிலும் நீங்கள் இயங்கக்கூடியவர். ஒரு விமர்சனம் அப்படின்னு வர்றத, உங்களுக்கு அரசியல் ரீதியான விமர்சனங்களை எதிர்கொள்வது என்பது புதிதல்ல. இந்த விமர்சனத்துக்கான அடிப்படை என்ன? இல்லை, இந்த விமர்சனத்திற்கான அடிப்படை அவங்க வந்து நரேந்திர மோடி அவர்களை பற்றி, அவர் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை பற்றி நீங்க விமர்சிக்கவே கூடாது அப்படிங்கறது தான் வந்து அவங்க வெளிப்படையாவே சொல்றாங்க. அதெல்லாம் அவங்க ஒன்றும் மறைக்கல. எனக்கு எதிரான வாட்ஸ்அப் குரூப்லயே ஆகட்டும், இல்ல வந்து நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்லயே ஆகட்டும், இல்ல பிஜேபியினர் பரப்புற அவங்களுடைய முகநூல் பதிவுகள் ஆகட்டும், இங்க தமிழிசை சவுந்தரராஜன் இதே லாங்குவேஜ் தான் பேசுறாங்க. ஒரு பக்கம் வந்து நான் வந்து ஜோதிக்கு நடந்ததை ஏத்துக்கல, நான் அவங்களுக்காக போராடுற முதல் ஆளா இருக்கிறேன்னு சொல்ற அதே நேரத்துல ஜோதி வந்து மோடி அவர்களுக்கு எதிராக விமர்சனத்தை வைக்க கூடாதுங்கிறாங்க. அப்ப இது துரதிருஷ்டவசமானதுதான். இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்க, ஆபாச மொழி பேசுற ஒரு பாலியல் வக்கிரத்தில் இறங்குற ஒரு படையும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவியும் அடிப்படையில் ஒரே நோக்கத்தை தான் பிரதிபலிக்கிறாங்க. மோடி அவர்களை உங்கள் மீதான தாக்குதலை கண்டித்தாங்க. பிஜேபியுடைய நிர்வாகிகளாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம், அப்படிப்பட்டவங்க நிர்வாகிகளாக இல்லை அப்படின்ற பட்சத்துல கட்சி இதில் எதுவும் செய்ய முடியாது. ஆனால் இந்த தாக்குதல் என்பது கண்டனத்துக்குரியதுன்னு டாக்டர் தமிழ் அந்த கண்டனத்துக்குரியதுன்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஜோதி வந்து நரேந்திர மோடி அவர்களை விமர்சிப்பதை நிறுத்த வேண்டும்ங்கிறாங்க. அததான் அந்த ஆபாச படையும் சொல்லுது. சோ அடிப்படை என்ன அப்படின்னா, நீங்க அது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த அப்படி அவர்களால் கட்டவிழ்த்து மாநில பிஜேபி கட்சியால் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிற இந்த ஆபாச ஆர்மி ஆகட்டும், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒரே புள்ளியில உறுதியா நிக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்களை விமர்சிக்க கூடாது. நரேந்திர மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில விமர்சிக்கிறதோ இல்ல எதையுமே நம்ம அதெல்லாம் செஞ்சதில்லை. அந்த தனிநபர் விமர்சனங்கள் எனக்கெல்லாம் நம்பிக்கையும் கிடையாது. நரேந்திர மோடி என்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதம அமைச்சர், அவர் நடத்துகிற அரசாங்கம், அவருடைய செயல்பாடுகள் மக்களை பாதிக்குது அப்படிங்கிறப்ப அதை விமர்சிக்க தான் செய்வாங்க. குறிப்பா வந்து பிரச்சனை உச்சத்துக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா பண மதிப்பு விவகாரத்துலதான். அந்த நவம்பர் 8ஆம் தேதி அந்த அறிவிப்பு வந்ததுல இருந்து இன்று வரைக்கும் வந்து அது தொடர்பான ஆதாரங்களோட புள்ளி விவரங்களோட தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க ஒரு 20 ஆண்டு காலமா ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற அரசியல்வாதிங்கிற முறையும் தொடர்ந்து இன்னைக்கு கிராமத்துல குடியிருக்கிற ஒரு களப்பணியாளர்ங்கிற முறையிலும் மக்கள் என்ன கஷ்டத்தை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது என்னால அந்த அறிவிப்பவே பார்க்க முடிஞ்சதும், தொடர்ச்சியாக வந்து நம்ம என்ன பயந்தமோ அது நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதும் அதை வந்து பொதுவெளியில சொல்ல வேண்டி இருக்கு. ஒரு இந்த ஜனநாயகத்துல வந்து ஒரு பிரதமர் உட்பட யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. தன்னை கடுமையாக விமர்சித்த கார்ட்டூன்களின் கண்காட்சியை திறந்து வைத்தவர் நேரு. விமர்சனம்ங்கிறது ஜனநாயகத்தோட ஒரு அங்கம். விமர்சனத்துக்கு புதியவர் அல்ல. 2002 குஜராத் கலவரம் நடந்த நாட்களில் இருந்து இந்தியாவில் அதிகம் விமர்சிக்கப்பட்டவரும் அவர்தான், அதிகம் நேசிக்கப்பட்டவரும் அவர்தான். ஒரு கட்டத்தில் ஒரு தரப்பால் மிக அதிகமாக நேசிக்கப்படுவது, இன்னொரு தரப்பால் மிக அதிகமாக கண்டனத்துக்கு ஆளாவது அப்படின்ற அந்த இரண்டும் அவருக்கு ஒரே நேரத்தில் கிடைச்சிருக்கு. ஸோ விமர்சனம் என்பதை புதிதாக பார்க்க முடியல.
இல்ல அவங்க எப்படி எதிர்கொள்றாருங்கிறத பாருங்க. இது வந்து தமிழகத்தில் எனக்கு முதல் முறையாக நடந்திருக்குது. நீங்க இந்த 15-20 நாளா நியூஸ்ல இருக்கிற விஷயமே என்ன அப்படின்னா, நீங்க வந்து தொடர்ந்து நீங்க ஊடகவியலாளர்களுக்கு ஆங்கில இதழ்களை சேர்ந்தவர்களுக்கும் ஆங்கில தொலைக்காட்சிகளை சேர்ந்த ஊடகவியலாளர்களுக்கும் தொடர்ந்து மிரட்டல் வருது. தொடர்ந்து ரவீஷ்குமார் மாதிரி ரொம்ப மதிக்க தகுந்த ஊடகவியலாளர்கள் வந்து ட்விட்டர் விட்டே போயிட வேண்டியிருக்கு. அமீர்கான் போன்ற பிரபலமானவர்கள் வந்து இங்க சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறதுங்கிற ஒரு உண்மையை சொன்ன ஒரே காரணத்துக்காக அவருக்கு எதிராக ஒரு இதே ஆபாச அமைப்பு கட்டவிழ்த்து விடப்படுது. நீங்க சோனியா காந்தி ராகுல் காந்திக்கு எதிராகவும் இந்த ஆயுதங்கள் இயங்குது. இதை வந்து நான் சொல்லல, பிஜேபியோட ஒரு முன்னாள் உறுப்பினராக இருந்து இந்த செல்லுல பிஜேபியின் தொழில்நுட்ப பிரிவுல பணியாற்றிய சாத்வி கோஸ்லா வெளியில வந்து இதை சொல்றாங்க. இது வந்து ஆண் தான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெண்ணையே அதற்கு தயார் செய்து அதை வந்து நீங்க அவர்கள் செயல்படுத்த வைத்து அவங்க சொல்றாங்க, முதல் முறையா வந்து சோனியா காந்திக்கு எதிராக ராகுல் காந்திக்கு எதிராக அவங்க ஆபாசமா எழுத சொல்றப்ப எனக்கு ஒண்ணு தோணல, எதிர்கட்சி தான் நான் பார்த்தேன். ஆனா ஒரு பெண்ணான பர்காதத்துக்கு பாலியல் வன்புணர்வு மிரட்டல் விட சொன்னப்ப எனக்கு ஒரு பெண்ணா ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அடுத்து வந்து அமீர்கானை வந்து நான் ஒருபோது முஸ்லீம் பார்த்தது இல்ல, அவர் வந்து ஒரு முஸ்லீம்ங்கிற காரணத்திற்காகவும் அவர் ஒரு உண்மையை சொன்னாருங்கிற காரணத்துக்காகவும் ஸ்னாப்டீல் இருந்து அவர் விலகணுங்கிறதுக்காக ஸ்னாப்டீல் மீது அழுத்தமும் அமீர்கான் மீது இந்த மாதிரியான ஆபாச தாக்குதலும் கட்டவிழ்த்து விட்டப்பதான் நான் வெளிநாட்டுல வேலையை விட்டுட்டு வந்து ஒரு நம்பிக்கையோட இவங்க கிட்ட சேர்ந்தேன். எனக்கு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் நான் வந்து இன்னைக்கு வெளியில வந்துட்டேன்னு அரவிந்த் குப்தா அவங்களுக்கு அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜ், அரவிந்த் குப்தா அவர்கள் முன்னாள் பிஜேபியோட முன்னாள் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜை அவங்க காட்டுறாங்க. நாங்க முதல்ல கண்டென்ட் பிஜேபியுடைய தொழில்நுட்ப பிரிவுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஒரு திட்டமிட்ட வகையில் இது நடக்கல, நீங்க வேண்டுமென்றே அரசியலுக்காக இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. யாரோ சிலர் செய்த ஒன்றுக்கு நேரடியாக ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் மாதிரி பிஜேபியையும் பிஜேபியோட ஐடி விங்கையும் நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவங்க மறுக்கிறாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா 4-5 பேர் இதை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பிஜேபியோட உறுப்பினரா இருந்தா கூட ஒட்டுமொத்த கட்சியும் அதுக்கெல்லாம் பொறுப்பேற்க நம்ம சொல்ல முடியாது. ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உறுப்பினர்கள் இருக்கிற கட்சியில ஒரு 4-5 தவறானவர்கள் செய்கிற கருத்துக்கெல்லாம் கட்சியை பொறுப்பேற்க எந்த கட்சியிலுமே கேட்க முடியாது. இதுல என்னோட விஷயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இது 4-5 பேர் இல்ல, ஒரு பக்கம் வந்து சிஸ்டமேட்டிக்கா ஒரு 24ஆம் தேதியிலிருந்து எனக்கு எதிரான ஆபாச பிரச்சாரங்கள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அப்புறம் என்னோட தொலைபேசி எண்ணை வந்து பொதுத்தளத்துல போட்டு ஆபாசமா திட்டுங்கன்னு சொல்றாங்க. இவங்க வந்து பிராஸ்டிடியூட், இவங்க நம்பர் இதுதான் அப்படி கூப்பிடுங்க பணத்துக்கு வருவாங்கன்னு போடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து 29ஆம் தேதி நைட்ல இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 800 பேர் 900 பேர் என்ன கால் பண்ணி டார்ச்சர் கொடுக்குறாங்க போன்ல. இன்னொரு பக்கம் ஆபாச வாட்ஸ்அப் குழு ஆரம்பிச்சு அதுல என்னையே சேர்க்கிறாங்க. இதை வந்து நான் பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்து ஸ்கிரீன்ஷாட் போட்டு நீங்க வந்து நான் என்னுடைய முகநூல்ல பதிஞ்சப்ப ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து அந்த கேம்பெயின் ஐ சப்போர்ட் ஜோதிமணி கேம்பெயின் யார் ஆரம்பிச்சாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாது. அந்த கேம்பெயின் வைரலா போறதை பார்த்துட்டு 9 மணிக்கு என்னோட Facebookல இருந்து அந்த கண்டென்ட் நீக்கப்படுது. நீங்க வந்து 400 பேர் வந்து குறைஞ்சபட்சம் வந்து புகார் அளித்தாதான் நீங்க முகநூல்ல இருந்து அந்த பதிவை நீக்க முடியும். நான் மீண்டும் வந்து என்னோட கண்டென்ட் நீக்கப்பட்டுருச்சுன்னு முகநூலுக்கு வந்த உடனே சிந்தன் மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நிறைய பேர் ஊடகவியலாளர்கள் யார் சம்பந்தமே இல்லாதவங்க பல கட்சியில் சேர்ந்தவர்கள் ஈவன் என்னுடைய அரசியல் ரீதியாக கருத்து மாறுபாடு கொண்டவர்கள் என்னோட எனது கட்சியோட இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து பண்றப்ப நான் திரும்பி முகநூலுக்கு வருவது ஆபத்து அப்படின்னு சொல்லி என்னோட முகநூல் பக்கத்தையும் முடக்குறாங்க. அடுத்த கட்டமா பனிமலர் மாதிரி யாரெல்லாம் எனக்கு தீவிரமா முகநூல்ல பிரச்சாரம் செய்தாங்களோ அவங்களுடைய முகநூல் பக்கங்களும் முடக்கப்படுது. சோ இது 4-5 பேர் தான் இதை செஞ்சாங்க அப்படின்னா நீங்க ஒரே நேரத்தில் இப்படி சரமாரியான தாக்குதல் வந்து இதை விட முடியாது. நான் முன்னையே சொன்னது மாதிரி தமிழிசையும் அதைத்தான் சொல்றாங்க, நீங்க ஜோதி மோடிக்கு எதிராக விமர்சனங்களை வைக்க கூடாதுங்கிறாங்க. இவங்களும் ஜோதி மோடிக்கு எதிராக விமர்சனங்களை வைத்தா நீ வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்படுவாய், இந்த மாதிரி ஆபாசமான விஷயங்களை நீ எதிர்கொள்ள வேண்டி வரும், கொல்லப்படுவாய்ன்னு சொல்றாங்க. சோ மொழிதான் வேறையா இருக்குதே ஒழிய இது எப்படி வந்து நீங்க 4-5 தனிநபர்னு சொல்லுவீங்க? இது நான் 800 போன் கால் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலை, அதனுடைய எதிர்வினை அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனுடைய எதிர்வினை இது வந்து தமிழகத்தில் எனக்கு முதல் நடந்திருக்குது. இந்தியா முழுவதும் பிஜேபி இதை ஆர்கனைஸ்டா கட்டமைச்சு ஐடி விங் மூலமா இதை வந்து அரங்கேற்றுறாங்க. இன்னும் முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த மாதிரி ஆபாச தாக்குதல் தொடுப்பவர்களையும் பாலியல் வன்புணர்வு மிரட்டல் விடுபவர்களையும் கொலை மிரட்டல் விடுபவர்களையும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஹேண்டில் வந்து ஃபாலோ பண்ணுது. அது எந்தெந்த ஹேண்டில்ங்கிறத எடுத்து வந்து சுவாதி சதுர்வேதி அவங்க புத்தகத்திலையும் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல சொல்லி இருக்கு, அவர்களை சந்திக்கிறார் நரேந்திர மோடி அவர்களுக்கு சந்தித்து லஞ்சுக்கோ டின்னருக்கோ அவர்களை சந்திக்கிறார். அப்ப இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம். இட்ஸ் நாட் தமிழிசையெல்லாம் இதுக்கு நான் பொறுப்பே ஆக்க மாட்டேன், அவங்கெல்லாம் பாவம். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப திட்டமிட்டு ஒரு எனக்கு பரிதாபம் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனோநிலை உள்ளவங்களோட இவங்களோ இல்ல தமிழிசையோ ஒர்க் பண்ண வேண்டி இருக்குதுங்கிற சூழல் வந்து அவங்களுக்கு இன்னும் அழுத்தம் இருக்கு. நான் தமிழிசையெல்லாம் இந்த பிரச்சனைக்கு பொறுப்பே ஆக்க மாட்டேன், நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு பொறுப்பேற்கணுங்கிறது தான் என் கருத்து. டாக்டர் ஜமீலா உங்க பதில். ரொம்ப ஆவேசமா பேசினாங்க. சகோதரி ஜோதிமணி அவர்கள் மிகவும்
வேதனைப்பட்டிருக்கிறார்கள், வருத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு பெண்ணாக என்னால் உணர முடிகிறது. ஒரு பெண் என்ற ரீதியில் பெண்கள் ஈஸியா கொஞ்சம் சுய பச்சாதாபம்னு சொல்லுவாங்க, செல்ஃப் சிம்பத்தி ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவர்கள் பெண்கள். எதையுமே அறிவியல் எது இருக்காது இல்ல, அது அது எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பெண்கள்னா அழுவாங்க, பெண்கள்னா பலகீன, மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பேசிடுறேன். பெண்கள்னா அழுவாங்க, பலவீனமானவர்கள், எதையும் எதிர்த்து துணிச்சலோடு சாதிக்கும் திறமை சற்று குறைவானவர்கள் என்ற மதிப்பீடு இப்போ அவங்க விஷயத்துல இது ஊர்ஜிதமா. இது மதிப்பீடு இல்ல இல்ல ஒரு நிமிஷம், நானும் பெண், நீங்க பெண்களுக்கு இல்ல என்ன கொஞ்சம் பேச, நீங்க கொஞ்சம் பேச அலோ பண்ணுங்க. கிளாரிட்டிக்கு தான் கேக்குறேன், நீ தொடர்ந்து நிறைய பேசலாம். இந்த மதிப்பீடு பெண்கள் வைத்திருக்காங்களா ஆண்கள் வைத்திருக்காங்களா, அது உண்மையா அறிவியல் சார்ந்ததா? அதாவது பொதுவான ஒரு நிலைப்பாடு இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். ஈஸியா மெல்ட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு கஷ்டம்னா உடனே அழுதுருவாங்க. அது இயற்கையிலும் இருக்கு, இந்த உண்மையாவே இருக்கு. அதுல இல்லன்னு சொல்ல முடியாது, மாற்று கருத்து கிடையாது. தான் அழுறாங்க பொதுக்கூட்ட மேடையில ஆயிரக்கணக்கான எத்தனை பெண்கள் அழுறாங்க, எத்தனை ஆண்கள் அழுறாங்கன்னு எடுத்து பாருங்க. ஆண்கள் 4 செவுத்துக்குள்ள கதவு மூடிட்டு உட்காந்து அழுவாங்க, பெண்கள் எங்கனாலும் அழுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அழுகையாயே தான் நான் பாக்குறேன். சுய பச்சாதாபமா அதை பார்க்கறீங்க? நிச்சயமாக நிச்சயமாக. எப்படின்னா, நானும் ஒரு பெண் அரசியல்வாதி. என்னோட Facebookல நீங்க போய் பாருங்க, எத்தனை ஆபாசமான பதிவுகள் இருக்கிறதுன்னு கடந்த ஒரு வருடத்துல என்னோட Facebook எடுத்து பாருங்க. இப்படி ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் வெளியில கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு வந்தா இந்த நாடு, இந்த தேசம் தாங்காது. அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிகழ்வு சமூக வலைத்தளங்களில் இருக்கிறது என்பதற்கு மாற்று கருத்து என்னிடம் கிடையாது. அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஜோதிமணிக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு நிமிஷம் பாலியல் ரீதியான அவதூறு வந்தாலும் அல்லது ஜெமிலா இது மாதிரியான தாக்குதல்களுக்கு எதிர்கொண்டாலும் அது வன்மையாக கண்டனத்துக்குரியது. நிச்சயமாக. அதுல எந்த கட்சி கொள்கை கோட்பாடு அப்படின்றத ஒதுக்கிட்டு ஒரு மனுஷியாக ஒரு பெண் எதிர்கொள்ளக்கூடிய ஒன்றுக்கு கண்டனம் நிச்சயமாக. நான் உங்களை கேட்கிறது, இந்த பாதிப்பு தனக்கு வருது, தன்னை பொதுவெளியில் அவமானப்படுத்துகிறார்கள், பெண் என்ற ஒரு காரணத்துக்காக ஆபாசமாக சித்தரிக்கிறார்கள் அப்படின்றப்ப அத பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சகித்து கொண்டு போகணும், அதுக்கு எதிராக போனால் நாடு தாங்காது, இல்ல அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே போகணும்னு சொல்றீங்களா? இதை நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, இங்க ஒரு பெண் அரசியல்வாதி என்று மட்டும், ஜோதிமணி என்ற ஒருவருக்காக மட்டும் இங்கு ஊடகங்களோ இந்த உலகமோ பார்க்க கூடாது. ஒட்டுமொத்த பெண்களுக்கான பிரச்சனையா நம்ம பார்க்கணும். இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு குடும்ப பெண்ணு, நான் கேட்கிறேன், நான் பார்த்துட்டு இருக்கிற எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு அவங்களோட ப்ரொஃபைல அவங்களுடைய முகத்தை போடுவதற்கு எத்தனை பெண்களுக்கு துணிச்சல் இருக்கிறது? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமது நாகரிகம் இருக்கிறதா? இங்கு தனி மனித ஒழுக்கம் என்பது குறைந்து கொண்டே போகிறது நம்முடைய கலாச்சாரத்தில். இதற்கு தேவையே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லி அரசியல் பக்கம் இதை திருப்ப வேண்டாம் என்பது எனது ஆணித்தரமான கருத்து. நம்பர் 1. 2, இப்போ காங்கிரஸ் இவர்களுடைய தலைவர், முன்னாள் தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள், உங்களை விமர்சிக்கக்கூடியவங்க யார்? சமூக வலைதளங்கள்ல ஆபாசமாக என்ன திட்டமிட்ட வகையில் பிஜேபி செய்கிறார்கள், என்னுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள். இதைத்தான் சகோதரிக்கு சொல்றேன். நீங்க எந்த இதை வச்சு நீங்க சொல்றீங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் தான் செய்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களா செய்கிறார்கள்? இது யாரும் உறுதிப்படுத்த முடியாது. விரோதம் எங்கேயுமே கிடையாதுங்க. எப்பயுமே ஒரு பெண்ணுக்கு விரோதி யாரும் கிடையாது, அவளை சுற்றி இருக்கிற ஆண்கள் தான் விரோதிகளாக இருக்கிறார்கள். அவன் தான் பொதுவெளியில தவறான பதிவை போடுவான். தேவையில்லாத உங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி இருப்பவர்கள், இந்த பெண்ணின் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத ஆண்கள், முதுகெலும்பில்லாத ஆண்கள் வக்கிரமாக பெண்களை சித்தரிக்கிறார்கள். அதுவும் அவங்க சொல்ற விஷயம் விபச்சாரி, வேசி, ஐட்டம், இந்த மாதிரியான பதிவுகள் என்னுடைய முகநூலில் இருக்கிறது. இதனால் அத்தனை பெண்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இதில் நான் மட்டும் கிடையாது, இவங்க ஜோதிமணி மட்டும் கிடையாது. ஆனால் என்னுடைய கருத்து, இங்கு தேவையே இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியை இழுப்பது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திரு இளங்கோவன் அவர்கள் 60 வயதை தாண்டிய முதலமைச்சரை நோக்கி உங்கள் முகநூல்ல இழிவாக போடுறாங்கன்னா அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு போறது, போலீஸ்ட போய் புகார் சொல்றது, நிச்சயமா எடுத்திருக்கேன். அது உங்களுக்கு உரிமை இருக்கும்போது ஜோதிமணி இருக்க முடியாதா? அந்த உரிமை எடுக்கட்டும். தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அது எவனாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, கட்சிக்கு அப்பாற்பட்டு அவன் தண்டிக்கப்பட வேண்டும். நீங்க விட மாட்டேங்கிறீங்க. அந்த ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். சொல்லலாம், நிறைய நேரம் இருக்கு, 1 மணி நேரம் விவாதிக்க போறோம். இல்ல, இந்த ஒரு கருத்து நான் நீட்சியா தான் நான் கேட்கிறேன். ஜோதிமணி அவர்கள் சொல்றது, தன்னை விமர்சிப்பவர், நீங்க சொல்ற கருத்தும் அவர் சொல்ற கருத்தும் ஏறத்தாழ ஒன்று, பாதி அளவுல. ஒரு
பெண் பொதுவெளியில வரும்போது அவர்களுக்கு பாதுகாப்பில்லை, இழிவாக எழுதக்கூடிய துணிச்சல் வருகிறதுன்னு சொல்றீங்க. ஆண்கள் எழுதுகிறார்கள், இன்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பெண்கள் கூட எழுதுவாங்க. ஆண்கள் பேர்ல வந்து நீங்க சொன்னீங்க ஆண்கள் செய்யறாங்க. எல்லாரும் செய்றாங்க. இன்னைக்கு ஃபேக் ஐடி வச்சிருக்கிறவங்க தான் நிறைய முகநூல்ல. சரி, முதுகெலும்பில்லாத மனிதர்கள் வந்து இன்னைக்கு முகநூல்ல முகத்தை காட்டுறதுக்கு துணிவு கிடையாது. அதுல 50% நீங்க சொல்றது சரி. மீதி 50 என்னன்னா அந்த ஆண் ஏன் எழுதுகிறான், ஏன் இந்த மாதிரி சொல்றான்னு சொன்னா அதற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது, ஒரு அரசியல் பின்புலம் அதற்கு பின்னால் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும். என்னுடைய வளர்ச்சியை பிடிக்காதவன் தான் என்ன பத்தி எழுதுவாங்க. இன்றைக்கு ஜோதிமணி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பிரதம மந்திரி வேட்பாளர் கிடையாது. அவருக்காக வந்து இங்க பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற அத்தனை பேர் கொடி பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுக்கு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. எதை வச்சு நீங்க சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இல்ல நீங்க சொல்றீங்க. அவங்க திரும்ப திரும்ப மாநில தலைவர் இவங்கள சொல்றாங்க, தமிழிசை அவர்களுடைய டோனோ, இந்த ஒரு கூட்டம் இருக்கிறது அவர்களுடைய டோன் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வரும்பொழுது என்ன சொல்ல வரீங்க? எதை வைத்து நீங்கள் சொல்கிறீர்கள்? எதை வைத்து குற்றச்சாட்டுகிறீர்கள்? அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திரு இளங்கோவன் அவர்கள் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திருமதி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு 65 வயதாகிறது. அந்த பெண்ணை பார்த்து இவர் கேட்டார், 50 நிமிடம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? 50 நிமிடம் உங்களுக்கு பேச முடியாது, என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு கேட்கிறார் ஒருத்தர். எனக்கு தெரியும் இந்த வயதில் எதுவும் தவறு நடக்காது என்று. அந்த கூட்டத்தில் இருந்து தானே இந்த பெண்ணும் வந்தார். இவர் எதற்கு கேட்டிருக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன். அப்போ நான் சொல்ல வரேன், அப்படி என்றால் இங்கே பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் சரி ஒரு பொதுநலவாதியாக ஒரு அரசியல்வாதி வந்தால் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வரத்தான் செய்கிறது. நான் சொல்ல விரும்புறது இதை வந்து அரசியலாக்கம் வந்து நம்ம பார்க்க கூடாது. மொத்தத்துல செல்ஃபா நம்ம ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்க கூடாது. நீங்க சொல்றது அரசியலாக்க கூடாது, பொறுத்துக்கணும், சிம்பத்தி கழிவிறக்கும் சொல்லல சார், பொறுத்துக்கணும்னே நான் சொல்லல. தவறு செய்தவனை தண்டியுங்கள். நீங்கள் வந்து காவல்துறை ஆணையரிடம் போய் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க, நடக்கட்டும். யார் தவறு செய்தாரோ அவனை தண்டிக்கணும். ஒருத்தங்க போலீஸ்ல போய் புகார் செஞ்சா அது எப்படி சுய பச்சாதாபம் ஆகும்ன்ற கேள்வி இருக்கு. ஜோதிமணி நீங்க புரியுது, இது இவ்வளவு பெரிய விஷயமா பாரதிய ஜனதா கட்சியை எடுத்துட்டு வரதுனால நான் இது பேசுறேன். இல்லன்னா நான் பேச போறது இல்ல. இது கட்சிக்கும், அதாவது அவங்க சொல்றாங்க இது தனி நபர் எனக்கும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்குமான பிரச்சனைனா நான் அதான் சொல்றேன். நீங்க அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. இங்க யாரும் உங்களை பார்த்து நாங்க பயப்படல. உங்களை பார்த்து, உங்கள் வளர்ச்சியை பார்த்து உண்மையிலேயே பயப்படக்கூடியவர்கள் உங்களுடைய கட்சியில் இருக்கிறார்களா என்று நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்ல இஷ்யூ என்னன்னா கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம அவங்க சொல்றாங்க. பேசிக்கலி அவங்க வந்து அவங்க கட்சி அவங்க சித்தாந்தம் என்னமோ அதை அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய சித்தாந்தம் என்பது RSS சித்தாந்தம் என்பது பெண்கள் பலவீனமானவர்கள், அவங்க வந்து நிறைய குழந்தை பெத்துக்கணும், வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது, வீட்டு வாசப்படியை தாண்டக்கூடாது, ஆண்களுக்கு அடிமையா இருக்கணும். இதுதான் அவங்களுடைய சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்திலிருந்து வந்திருக்கிற கட்சி தான் பாரதிய ஜனதா. அது அந்த சித்தாந்தத்தை அவங்க அப்படியே சொல்றாங்க பாவம். அதனால மாநில தலைவர் ஒரு பெண்ணுடைய நீங்க எப்படி அத சொல்றீங்க? நீங்க RSS சொல்லுங்கிறதுனால பெண்கள்லாம் பலவீனமானவர்களாகவோ சுயவச்சாதாரம் தேடுவர்களாகவோ அழுகிறவர்களாகவும் இருந்தா இன்னைக்கு இந்தியா இவ்வளவு தூரம் வளர்ந்தே இருக்க முடியாது. என்னன்னா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்ப இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல எனக்கு கிடைச்ச ஆதரவும் எனக்கு வருகிற தொலைபேசி அழைப்புகளை சொல்றது என்னன்னா, எப்படிங்க உங்களுக்கு இவ்வளவு தைரியம் அந்த கண்டென்ட்டை வந்து எப்படி நீங்க பப்ளிக் கொண்டாந்தீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க வந்து காவல்துறையில் இருக்கிறவங்களே அந்த கண்டென்ட்டை பார்த்துட்டு 2 பக்கத்துக்கு மேல அவங்களால அந்த கண்டென்ட்டை படிக்க முடியல. ஏன் அந்த கண்டென்ட் எப்படி வர முடிஞ்சது? இப்ப எனக்கு தெரியும் என்னை விட தைரியமானவர்கள் என்று நான் நம்புகிற தோழிகள் எல்லாமே அன்னைக்கு நைட் போன் பண்ணி எங்கிட்ட அழுதாங்க. நீ தைரியம் எங்களுக்கு தெரியும், ஆனா இதை வெளியில கொண்டு வர அளவுக்கு தைரியம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு. அது வந்து பலவீனமோ சுய பச்சாதாபமோ அல்ல. அடிப்படையில் அதை செய்வதற்கே நம்ம சமூக கட்டமைப்புல உங்களுக்கு ஒரு நேர்மையான வாழ்வும் தைரியம் இருக்கணும். அப்பதான் அதை செய்ய முடியும். அது ஏன் செய்யறோம் அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி இது பிஜேபி ஆர்கனைஸ்டா செய்யறாங்கிறத தாண்டி இது பிஜேபி காங்கிரஸ் பிரச்சனையோ ஒரு ஜோதிமணிக்கு இதே மாதிரியான பாலியல் சீண்டல்கள் அல்லது இழிவாக எழுதுறது, கொச்சைப்படுத்துறது, வக்கரமா எழுதுறது அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியினரால் மேற்கொள்ளப்படுதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் இது மாதிரியான சீண்டலுக்கும் இழிவுக்கும் ஆளாகி இருக்கிறாங்க. பொது வெளியில அவர்களுக்கும் இது நடந்திருக்கிறது. நிறைய பேர்களுக்கு ஸ்மிருதி இரானியை சொன்னப்ப நீங்க வந்து இதே பாராளுமன்றத்துல எழுந்துச்சு நின்று காங்கிரஸ் கட்சியின் பெண் எம்பிக்களா இருக்கிற சுஷ்மிதா சென்ல இருந்து கனிமொழி வரைக்கும் அதை வந்து கண்டெம் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியில இருந்த நானே வந்து என்னுடைய Facebook பதிவுல சில பேர் வந்து நான் காங்கிரஸ்ங்கிறதுனால தமிழிசை பத்தியோ வானதியை பத்தியோ தவறா கமெண்ட் போடுவாங்க.
அதுக்கு வந்து நான் போட்ட போஸ்ட் ரொம்ப நாள் நான் பின் பண்ணி வச்சிருந்த பரவலா வைரலா போன ஒரு போஸ்ட் வந்து நான் வந்து எனக்கு இவங்க எல்லாம் எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க, எதிர்கட்சியில் இருக்கிறாங்கிறதுக்காக நீங்க இவங்கள பத்திலாம் வந்து என்ன வேணும்னாலும் வந்து என்னோட முகநூல் பதிவுல போட்டலாம்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரியான ஒரு அரசியல் மனோநிலை எனக்கு கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எந்த கட்சி சேர்ந்த பெண்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எதிராக ஒரே ஒரு தவறான வார்த்தை கூட பயன்படுத்தினா நான் பிளாக் பண்ணிடுவேன். எனக்கு என்னோட முகநூலை பொறுத்த வரைக்கும் நான் வச்சிருக்கிற ஒரே பிரின்சிபல், பெண்களை பத்தி மிக வக்கிரமாக பேசுபவர்களுடைய வேற எந்த பெண்ணா இருந்தாலும் சரி, நான் என்னுடைய முதல் பிளாக்கே தமிழிசை சவுந்தரராஜனை பத்தி பேசின ஒரு நபருக்காக தான் நான் என்னுடைய லைவ்ல முகநூல்ல முதல் பிளாக்கே பண்ணேன். சோ அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. பிஜேபி சேர்ந்த பெண்கள் வந்து யாராவது அட்டாக் பண்ணலாம்னா இன்னும் கூட சில பேர் கேட்கறாங்க. அது சில நேரம் எனக்கு அபத்தமா கூட ரொம்ப என்கிட்ட கூட வானதி தமிழிசை நம்பர்லாம் இருக்குது அப்படின்னு. அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் எண்டு. சோ அதனால வந்து அந்த மாதிரியான ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு நடந்த பெண்களுக்கு இப்ப என்னோட ஃபைட்டுங்கிறது அவங்களுக்கு சேர்த்துதான். நான் அதான் சொல்றேன். பொதுவேளைக்கு நம்ம கொண்டு வர்றப்ப இப்ப வந்து நீங்க இவ்வளவு பெரிய நிறைய பேருக்கு வந்து அவ்வளவு கோபம் ஆத்திரம் வருது அப்படின்னா, நீங்க வந்து இத வந்து அவ்வளவு பேருடைய மனதை இந்த விஷயம் பாதிக்குது. இதை தாண்டி வந்து இந்த இடத்தை நோக்கி நம்ம போகணும். இந்த மாதிரி பாலியல் டார்ச்சர்களை பெண்கள் எப்படி எதிர்கொள்றதுங்கிறது ஒண்ணு, அரசியல் ரீதியா ஒரு அமைப்பு இதுங்கிறப்ப அதை எப்படி அரசியல் ரீதியா எதிர்கொள்றது, அந்த மாதிரி இது ஒரு தனிநபர் அடிப்படையான கேள்வி. நீங்க வந்து ஒரு பெண் அப்படின்ற பார்வையில இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த போக்கு அப்படின்றது ஒரு கட்சிக்கு மட்டும் சொந்தமானதுன்னு சுருக்க முடியுமா? இது பிஜேபிக்கு மட்டும் இந்த ஆட்டிடியூட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? மற்றவர்கள்லாம் பெண்மையை போற்றக்கூடியவங்களா, இல்ல பெண் சுதந்திரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களா, பொது வெளியில இழிவா எழுதாதவங்களா? இல்ல அப்படிலாம் நான் சொல்லல. அப்படி எழுதுற யாருக்கும் நீங்க வக்காலத்து வாங்க. சமூகம்ங்கிறது காலங்காலமாக வந்து வக்கிரம் நிறைந்ததாகவும், ஒரு பெண்ணை உடலாக பார்க்கக்கூடியவர்களாகவும், ஒரு பெண் வந்து நீங்க உழைப்பால் முன்னேறினா அவங்க அந்த உடலை பயன்படுத்தி தான் இருப்பாங்கிற ஒரு பொது புத்தியோட இயங்குறதும் அதை எடுத்துதான் நம்மள காலங்காலமா ஒரு ஃபெமினிஸ்டா போராடிட்டு இருக்கிறோம். இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல, என்னுடைய இன்சிடென்ட்ல இது அரசியல் சித்தாந்தம் ஒரு பெண் வழக்கமா சமூகத்தில் இருக்கிற அந்த வக்கிர மனநிலையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு களத்தில் இறங்குதுங்கிறதா இது என்னுடைய பர்டிகுலர் இன்சிடென்ட்டோட தொடர்ச்சி. இது சிந்தனை. இதுல இரண்டு கட்டங்கள். ஒன்று, ஜோதிமணி தனக்கு நேர்ந்த விஷயங்களை சொல்றாங்க. பட் அவர் ஒரு கட்சியை குற்றம் சாட்டுற ஒரு வேளையில ஜமீலாவும் சொல்றாங்க, எனக்கும் இது மாதிரியான நிகழ்வுகள் வந்திருக்கு, பொதுவெளியில் இயங்கக்கூடிய எல்லா பெண்களும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை இது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இதை வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் செய்கிறார்கள், ஒரு சுய பச்சாதாபம் தேடுவதற்கான முயற்சியில் செய்கிறாங்க, மோடிக்கு இணையானவர்கள் அல்ல, அவரை விமர்சிப்பதன் மூலமாக தங்களுடைய ஒரு அரசியல் தலைவர் சொன்னதா தன்னுடைய பிரபலத்துக்காக இதெல்லாம் சொல்கிறார்கள், இப்படிலாம் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனமும் வருகிறது. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? ஆணாதிக்கம் மிக வன்மையாக கண்டிக்க வேண்டியது. ஒவ்வொரு ஆண்களும் கூட அதற்கு எதிராக போராடணும். பெண்கள் போராடியெல்லாம் அதை தீர்க்க முடியாது. இப்போ ஜமீலா அவர்கள் பேசும்போது அந்த ஆணாதிக்கத்துடைய வக்கிரம் எப்படியெல்லாம் எல்லா தளங்களிலும் நம்மை ஆட்டி படைக்கிறது, எப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களை தருகிறதுங்கிறது புரியுது. ஆனா அந்த ஆணாதிக்கத்திற்கு ஒரு சித்தாந்தமும் ஒரு அரசியல் கட்சியும் அதனுடைய இயக்கமும் பின்புலமாக இருந்தால் எவ்வளவு அபாயமாக போகும். அந்த வளர்ச்சி போக்க இந்த சமீப காலத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு 10-15 ஆண்டுகளாக எப்படி ஃபேஸ்புக் உருவாகி வருகிறதோ அது ஒரு முன்னேறிய தொழில்நுட்பம். வாட்ஸ்அப் ஒரு முன்னேறிய தொழில்நுட்பம். இணையதளத்துல மிக முன்னேறிய தொழில்நுட்பங்கள் நம்ம கைகளுக்கு கிடைக்குது. ஆனால் சமூகத்தை முன்னேற விடாத அந்த சித்தாந்த சக்திகள் அதை பின்னோக்கி இழுக்குதுன்னு நான் பார்க்கிறேன். அதுல ரொம்ப அடிப்படையாக ஏன் பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சாட்டணும்? ஜமீலா போன்றவர்கள் அந்த கட்சியில் இருக்கிறார்கள், தமிழிசை போன்றவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள். ஆனாலும் கூட அந்த கட்சியை ஏன் நாம் குற்றம் சாட்ட வேண்டி இருக்கிறதுங்கிறதா என்னுடைய முதல் நான் அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்ல விரும்புறேன். நீங்க தேர்தல் பார்ப்பட்டு இருக்கிற விஷயம் அதான் நான் அதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ஏன்னா தேர்தல் நேரத்துல கோப்ரா போஸ்ட் அப்படிங்கிற ஒரு இணையதளம் ஒரு ஆய்வு நடத்தினாங்க. இந்த தேர்தல்ல இணையதளத்துல பாரதிய ஜனதா கட்சிக்கான ஆதரவு அதிகரிக்கிறது. எப்படி அதிகரிக்கிறதுன்னு ஆய்வு நடத்தினாங்க. எந்தெந்த நிறுவனங்கள் பணம் கொடுத்து வேலைக்கு அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று ஸ்டிங் ஆபரேஷன் செஞ்சு இன்னும் அது இணையதளத்துல இருக்கு. அதற்கு பிறகு ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ஒரு நபர் என்ன, நம்ம இணையதளத்துல இவ்வளவு பிரச்சாரங்களை செய்கிறோம், பாரதிய ஜனதா எதிர் பிரச்சாரத்தை செய்கிறது, அப்படி யார் செய்கிறார்கள், அந்த ட்விட்டர் ட்ரெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொஃபைல் யாருடையது என்று அனைத்து ப்ரொஃபைல்களையும் ஆட்டோமேட்டடாக ஆய்வு செய்து அந்த ஆய்வு விவரங்களை வெளிப்படையாக விடுகிறார். தாய்லாந்து நாட்டுல எஸ்கார்ட் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க இப்படின்னு பல நாடுகளில் இருந்து அந்த நிறுவனம் அந்த ட்வீட்டுகள் வருகிறது. அந்த ஐபி அட்ரஸை செக் பண்ணா அதெல்லாம் இந்த நாடுகள்ல இருந்து வருது. அதே மாதிரி நாம சென்ற தேர்தல் நேரத்துல முசாஃபர் நகர் கலவரத்தை மறந்துடக்கூடாது.
அந்த முசாஃபர் நகர் கலவரம் என்பது யூடியூப்ல ஒரு 4 முஸ்லிம்கள் சேர்ந்து அதாவது கொள்ளா அணிஞ்சிருக்கிறாங்க, ஒரு இந்துவை தாக்குவதாக ஒரு வீடியோ. அந்த வீடியோவை வைத்துதான் கலவரம் நடக்கிறது. ஆனால் அதற்கு பிறகு சங்கீத் சோம் என்கிற பாஜகவுடைய எம்எல்ஏ கைது செய்யப்படுறார். அது ஒரு மோசடியான வீடியோ, அது தவறாக தயாரிக்கப்பட்ட வீடியோன்னு கைது செய்யப்படுறார். அதே மாதிரி குஜராத்தில் வளர்ச்சி, இருங்க நான் அதை சொல்லிடுறேன், குஜராத்தில் வளர்ச்சி என்று காட்டுவதற்காக சில புகைப்படங்களை பகிர்கிறார்கள். அது சீனா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அது அகமதாபாத் என்று பகிர்கிறார்கள். இப்படி வதந்தி என்பது ஒரு அரசியல் டூலாக மாற்றப்படுகிறது. அதே மாதிரி இணையதளத்துல முகம் காட்டாமல் பிரச்சாரம் செய்ய முடியும் என்கிற அந்த பலம் அதை பயன்படுத்தப்படுகிறது, கட்டமைத்து பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய வளர்ச்சி போக்காதான் இன்னைக்கு ஜோதிமணி அவங்க குறிப்பிடும் போது 2 நபர்களுடைய பெயரை குறிப்பிட்டாங்க. அது சாத்விகோஸ் சங்கீத் சோம், சாரி சாத்விகோம் சுவாதி சதுர்வேதி, சாத்விகோஸும் சுவாதி சதுர்வேதி. சாத்விகோஸ் பாஜகவுடைய இந்த குழுவில் இருந்து வந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்து மதத்தின் பேரால என்ன ஒரு குழுவுல சேர்த்தாங்க, இந்து மதத்தை யாரெல்லாம் தாக்குகிறார்களோ அதையெல்லாம் சென்று நீ கெட்ட வார்த்தையில் திட்டு, அவர்களை அவமானப்படுத்து, அவர்களை மிரட்டு என்று சொன்னார்கள் என்று வாக்குமூலம் கொடுக்கிறார் அந்த பெண்மணி. அந்த புத்தகத்தை எழுதியவரும் பாஜக எப்படி இணையதளத்தை வன்முறைக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. சோ படிப்படியாக வெளிப்பட்டு வந்த இந்த உண்மைகள், நீங்க ஆணாதிக்கம் இருக்குங்க சமூகத்துல, மோசமான விஷயம் எதிர்க்கணும். ஆனால் அதை ஒரு அமைப்பு ஆதரித்தால் அது எவ்வளவு கேவலமான விஷயம், எவ்வளவு தரக்குறைவான விஷயம். இந்த நாட்டை ஆளுகிற இருங்க தவறான இது அத சொல்றேன் இல்ல, நான் கோட் பண்ணி தான் ஆரம்பிக்குதுன்னா எந்த அமைப்பு ஒரு பெண்ணின் மீது வன்முறை பண்ணுங்க, ஜோதிமதி அவர்கள் மீது நீங்க ஆபாசமா எழுதுங்கன்னு சொல்லி யாராவது சொல்லிருக்காங்க? அந்த மாதிரி எழுதுகிற எப்படி சொல்றீங்க? அததான் சொல்றேன், அந்த மாதிரி எழுதுகிறவர்களை நரேந்திர மோடி என்னோட Facebookல எழுதுறானே அவனால என்ன சொல்றீங்க? அது தனி, அதுதான் ஆணாதிக்கம். ஆனால் ஒரு அமைப்பு ஆதரிப்பது என்பது உங்களுக்கும் எதிரான சகோதரி, உங்களுக்கு எதிரானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நரேந்திர மோடி இந்த நாட்டின் பிரதமருங்க, அவரு ஃபாலோ பண்ற நபர்கள் அப்படி பேசுகிறார்கள். அதை நம்ம சீரியஸா பார்க்க வேண்டாமா? அப்ப அது ஒரு பத்திரிகையில் வெளிவருகிறது என்று சொன்னால் அந்த செய்தி அவர் பகிர்ந்திருக்காரு, ஜோதிமணி பகிர்ந்திருக்காங்க. இவ்வளவு விமர்சிக்கிறீர்களே, அவர் பகிர்ந்ததை படித்து விட்டு விமர்சித்திருந்தால் உங்களுக்கு ஒரு சுய சிந்தனை என்பது இருக்கிறது என்று நான் ஒத்துக்கொள்வேன். ஆனா எந்த விமர்சனத்தையும் படிக்கிறது இல்லை, மேம்போக்காகவே இயங்க பழக்குவது. இப்படி இளைஞர்களை பழக்குனா அந்த அரசியல் கட்சி ஒரு தேசத்தை எப்படி தலைமையேற்று நடத்தும்? இதான கேள்வி. இருங்க நீங்க ஏதோ உட்காந்து டீமா உட்காந்து இதுதான் வேலைக்கு பிஜேபிக்கு ஆபீஸ்ல உட்காந்து ஐடி டீமுக்கு பண்ற மாதிரி நீங்க நீங்க ஆதாரத்தை காமிங்களே. புத்தகம் வந்திருக்கு, யாருனாலும் எழுதலாங்க. நான் புத்தகம் எழுதட்டுமா? சும்மா பேசாதீங்க. புத்தகம் யாருனாலும் எழுதுவாங்க, யாருனாலும் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எப்படி முகநூல்ல விதவிதமா விமர்சனம் பண்ணப்படுதோ அது மாதிரி என்னனாலும் எழுதலாம். உண்மையா வந்த 2 புத்தகங்கள் புத்தகங்களை பற்றி இவர்கள் பேசவும் இல்லை, வழக்கு போடவும் ஒண்ணுமே காரணம் இல்ல. இன்றைக்கு அரசியல்வாதியாவே நம்ம பார்க்க வேண்டாம், ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையா எடுங்க, அதை எடுத்துட்டு போங்க. ஜோதிமதி அவர்களுக்காக நான் போராட முன்னாடி நிப்பேங்க. அதையே தேவையில்லாம நீங்க அரசியலாக்குறீங்க. அதை செய்யணும். ஒரு நிமிஷம், அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் என்ற முறையில, அதாவது ஒரு பெண்ணு சேலத்துல ஒரு பெண்ணு ஒண்ணு இல்ல, அப்பாவி பிள்ளைங்க ஒரு Facebookல ப்ரொஃபைல்ல படத்தை போட்டா தலையை கட் பண்ணிட்டு எதையாவது ஒண்ணு பண்ணிட்டு மார்பிங் பண்ணிட்டு என்னெல்லாம் பண்ணி உயிரை வரைக்கும் எடுத்துட்டு இருக்கான். அதுக்காக உட்கார்ந்து பேசுங்க. அதுக்காக பெண் அரசியல்வாதிகள் முன்னாடி வரணும். அதை விட்டு அரசியல் கட்சி இருந்தால் அது எவ்வளவு அவமானம். நீங்க என்ன எதை வச்சு சொல்றீங்க? நீங்க அரசியல் கட்சி இருக்குன்னு எதை வச்சு சொல்றீங்க? 2 புத்தகங்கள் ஆதாரபூர்வமாக உங்களுடைய தவறுகளை வெளிப்படுத்தி இருக்கிறது என்பது அரசியல்ல இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய யாராவது சொன்னா நீங்க அரசியல் எங்க இருந்து வரணும்? என்னங்க டெக்னிக்கல் சப்போர்ட் இன்னைக்கு பசங்களா இத பண்றாங்கன்னா முகநூலை முடக்கக்கூடிய டெக்னிக்கல் சப்போர்ட்டும் 800 கால்கள், எனக்கு 800 கால்கள்ல ஒரு 400 காலாவது ஐபி நம்பரா இருக்கும், ரியல் போன் நம்பர் கிடையாது, ஐபி நம்பர். அது எல்லாமே அதே மாதிரி நான் என்னோட Facebook மட்டுமல்ல, எனக்கு கேம்பெயின் பண்றவங்க Facebookum எனக்கு பனிமலர் யாருன்னே தெரியாது. சிந்தன் போன்றவர்கள்லாம் பனிமலர் Facebook முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி போக் பண்ணுங்கன்னு அந்த ப்ரொஃபைல் எடுத்து அனுப்புறாங்க. நான் போக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பனிமலர் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு போய் அவங்களுக்கு நன்றி சொல்றேன் ட்விட்டர்ல போய் முந்தானேத்து. சோ அந்த மாதிரி யாருக்கு டெக்னிக் ஒரு 4-5 காலி பசங்கன்னு நீங்க சொல்றவங்களுக்கு எங்க இருந்து வருது இவ்வளவு பெரிய டெக்னிக்கல் சப்போர்ட்? எந்த அரசியல் கட்சி கிட்ட அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் கிடையாது உங்களை தவிர. இல்ல இருங்க தொழில்நுட்பம் என்பது இன்னைக்கு 2G 3G ஆகி 4G ஆகி போச்சு.
பட்டி தொட்டியில இருக்கிறவன்லாம் வந்து 15 Facebook அக்கவுண்ட் வச்சிருக்கான். இன்னைக்கு அவனுக்கு பொழுது போறதே Facebookல தான் போய்கிட்டு இருக்கு. இதுல பலிக்கடை ஆகிறது என்ன மாதிரி இவங்கள மாதிரி இருக்கிற பெண்கள் யாரெல்லாம் முகத்தை காமிக்கிறாங்களோ அவங்க முகம். இதுல வந்து உங்களையோ என்னையோ போட்டா வெளியில தெரியுது. இன்னைக்கு வெளியிலவே தெரியாத முகம் தெரியாத எத்தனையோ பெண்கள் வெளியில வந்து சொல்றது கூட துணிவில்லாதவர்கள் இருக்கிறார்கள். அவங்க அத சொல்லுங்க. அது எல்லாருக்கும் நடக்குது. இங்க ஒரு ஜோதிமணிக்கு மட்டும் நடக்கவில்லை. உடனே அதற்கு பின்புலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஐடி விங்குக்கு வேற வேலை இல்லைங்களாங்க. இல்ல இவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கேக்குறேன். இவங்க ஃபாலோ பண்ற சித்தாந்தத்துக்கும் தனிநபரா இவங்களுடைய ஒரு மனோநிலைக்கும் ஒரு தனிநபரா இவங்க ஒரு சரியான ஆளாதான் இருக்காங்க. என்னன்னா ஒரு பெண் வந்து வெளியில சொல்ல முடியாம இருக்கிறாங்க. அந்த வெளியில சொல்ல முடியாம இருக்கிற பெண்களுக்கான தைரியத்தை நம்ம கொடுக்கணும் சொல்ல தனிநபரா இவங்களுடைய எந்த கோளாறும் இல்ல. ஆனா பாரதிய ஜனதா கட்சியை டிஃபெண்ட் பண்றப்ப நீங்க அந்த பெண்கள் பலவீனமானவர்கள் அந்த சிக்கல் அது. இப்ப என்னுடைய போராட்டம்ங்கிறது இப்ப ஒரு நிமிஷம், நீங்க பல பெண்கள் வந்து இந்த மாதிரி நடந்தா வெளியில சொல்லவே முடியாது, சொல்லவே கூடாது, குடும்பத்துல ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற பயத்துலதான் இருக்கிறாங்க. முதல் முறையா நான் அதை வெளியில வந்தது வந்து அந்த ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணிருக்கு. நிறைய குடும்பங்கள்ல நாங்க ஜோதி நீ இப்படி எல்லாம் போடலைன்னா நாங்க பிள்ளைங்க வந்து ஏதாவது நீ எப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீ எப்படி நான் பாக்குறேன். அதாவது ஆணையர்கிட்ட கொண்டு போய் நீங்க இவ்வளவு தைரியமா நீங்க சொல்லி இருக்கீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க, எல்லாரும் நீ இவ்வளவு தைரியமா நீ பண்றன்னு நினைக்கிறீங்க. அதை விட்டு கொஞ்சம் வெளியில வாங்க. அதை விட்டு கொஞ்சம் வெளியில வாங்க. சரிங்களா? ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் எதிரில பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தைரியம் கொடுக்கக்கூடிய பெண்ணாக நீங்க வாங்க சகோதரி. அதை விட்டு இல்ல இல்ல ஒரு கூட்டம் என்னை மிரட்டுகிறது, Facebookல மிரட்டுறதுக்கெல்லாம் பயந்துட்டோம்னா நம்ம எல்லாம் அரசியல் யாருக்கு எதிரா வரணும்? இல்ல இல்ல இவங்க புகார் அளிச்சிருக்காங்க. ரைட். என்ன உங்க காவல்துறை இல்ல உங்க பிரச்சனை அதை நான் சொல்றேன். இல்ல முடிச்சிட்டேன். காவல்துறை ஆணையர்கிட்ட நீங்க கொண்டு போய் கொடுத்துட்டீங்க. அங்க வந்து யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவங்க ஐடியை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்குங்க. அதற்கான உண்ணாவிரதம் இருங்க, போராட்டம் பண்ணுங்க, அதற்காக பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற பின்னாடி இருக்கிற மாநில தலைவர் பேச்சு இது ஒண்ணா இருக்கு அது ஒண்ணா இருக்கு, அது வேண்டாம். இதுதான் பிரச்சனைனா தமிழிசை சவுந்தரராஜனோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்திருக்கிறோம்னா நான் ஜோதிக்கு நிகழ்ந்ததை கண்டிக்கிறேன், நீங்க போய் சட்டப்படி நடவடிக்கை. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்களே பேச முடியாத ஒரு ஷோல அடுத்தவங்களும் பேசினாதான் கேட்கறவங்களுக்கு புரியும். நீங்க வந்து நீங்க நடவடிக்கை எடுத்து நீங்க சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுங்க, அவங்க என் கட்சியில இருந்தா நாங்க நீக்கி இருப்போம், அவங்க கட்சியில இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க விட்டுருக்கணும். கூடவே வந்து நரேந்திர மோடியை விமர்சிப்பதை ஜோதி நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்க இதுதான் கோர் இஷ்யூ நாங்க பாக்குறோம். என்னன்னா நீங்க ஒரு சிந்தனை ரொம்ப அழகா சொன்னாரு. இப்ப எனக்கு நகர்ந்த பிரச்சனை, இவங்க இந்த மாதிரி பசங்களால பெண்களுக்கு நடந்த பிரச்சனை பத்தி மட்டுமே நம்ம பேசுறோம். எனக்கு ரொம்ப ஆழமான பாதிப்பை இந்த விஷயத்துல ஏற்படுத்தினது அந்த பசங்க எல்லாம் இருக்காங்களே, என்னை ஆபாசமா பேசின பசங்க எல்லாம். அவங்க ப்ரொஃபைல போய் பாத்தீங்கன்னா 22 வயசு 30 அதை நடத்துறவருக்கு வேணா ஒரு 35 வயது இருக்கக்கூடும். ஆனா அதுல ஆரம்பிச்சு ஒரு பையன் அக்கா வணக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு நான் கெட்ட வார்த்தை பேசலாமா ஜி அப்படின்னு அந்த ஆளை கேட்கிறான். அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய பயம்ங்கிறது என்ன, என்னுடைய வருத்தம்ங்கிறது என்னன்னா அந்த சின்ன பசங்க மேல உண்மையிலேயே எனக்கு கோபமோ ஆத்திரமோ வெறுப்போ வரல. எனக்கு ஒரு அக்கான்னு சொல்ற ஒரு பையன், நீங்க வந்து ஒரு சின்ன பையனை வந்து இப்படி ஒரு ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு இவங்க உள்ளாக்கி அவனை ஒரு மனநோயாளியா மாத்தி ஒரு முகந்தெரியாத என் மீது அவன் இவ்வளவு பாலியல் வக்கிரங்களை பொழிய முடியும் அப்படின்னா அவனுடைய பார்வையின் எல்லைக்குள் இருக்கிற பெண்கள் இருக்காங்கல்ல அவங்க மீது எவ்வளவு பாலியல் வன்முறைகளை அந்த மாதிரியான இளைஞர்கள் ஏற்படுத்துவார்கள். இந்த மாதிரி இளைஞர்களை பிஜேபி வந்து இப்படி மூளைச்சலவை செய்யும் அப்படின்னா இந்த தமிழ் சமூகம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இருக்கு. பெண்கள் பிரச்சனை மட்டும் இல்ல, இது இளைஞர்களையும் பாதிக்குதுன்னு நான் சொல்றேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். காலத்தின் குரல் தொடர்கிறது. கௌதம சித்தார்த்தன், இதில் பெண்கள் பொதுவெளியில் இயங்கக்கூடியவங்க மாயாவதி ஆனாலும் இது மாதிரியான விமர்சனத்துக்கு ஆளாகிறாங்க, ஜெயலலிதாவானாலும் இது மாதிரியான விமர்சனம் வருகிறது, ஸ்மிருதி இரானிக்கும் இது நேருது, குஷ்பு ஆர் நக்மா அவங்க இதே ஒரு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவோ எதிராகவோ ஒரு ஆண் சொன்னால் அதை ஒரு வெறும் கருத்தாக மட்டும் எதிர்கருத்து சொல்லக்கூடிய ஒரு சமூகம், குஷ்புவோ மற்றவர்களோ நக்மாவோ ஒரு கருத்தை சொல்லும்போது அதை வேற மாதிரி பார்க்குறாங்க. இந்த பார்வைக்கான வேர் அப்படின்றது எங்கே இருந்து வருது? இப்போ எடுத்துட்டிங்கன்னா சகோதரி ஜோதி மணிக்கு நிகழ்ந்த இந்த விஷயங்கள் மிகவும் கண்டனத்துக்குரியவை தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. நான் இந்த அரசியலுக்குள்ளே நான் நுழைய விரும்பலை. சமூக ரீதியாக பார்த்தோம்னா காலங்காலமாக பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு பெண்களை ஆபாசமான ஒரு வன்முறைக்கு உள்ளாக்குறதும்
பாலியல் ரீதியான தொல்லைகள் கொடுக்கறதும் அது தொடர்ச்சியா வந்து இங்க வந்து நம்ம தமிழ் சூழல்ல வந்து நடந்துட்டு இருக்கு. இதனுடைய வேர்கள் வந்து நம்முடைய இந்த இன்னைக்கு வந்து பெரிய அளவில் இன்னைக்கு வந்து டிஜிட்டலோ அல்லது இன்னைக்கு இருக்கின்ற இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியோ பெரிய அளவில் வளர்ந்துட்டு இருக்குது. ஆனா இந்த வளர்ச்சியை இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற இந்த சமூகம் இதை வந்து ரொம்ப மோசமான ஒரு பார்வையில் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் ஆகட்டும், ஒரு ட்விட்டர் ஆகட்டும், இதை எல்லாமே வந்து அவ்வளவு அற்புதமான விஷயங்கள். நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய கருத்துக்களை எந்த விதமான கட்டுப்பாடு மற்றும் சுதந்திரமாக பொதுவெளியில சொல்றதுக்கான ஒரு பிளாட்ஃபாரத்தை அவங்க உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதை வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு மோசமான முறையில் வந்து பயன்படுத்திக்க முடியுமோ அத்தனை மோசமான முறைகளையும் இவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாதிரி இலக்கியம் சார்ந்த இந்த துறையில் இயங்கிறதுனால இங்கே நிறைய விஷயங்கள் நடந்துட்டு. இங்கே வந்து எழுத்தாளர்கள் ஒரு சில எழுத்தாளர்கள் சொல்கிறாங்க, ஒரு பெண் வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு அதுக்கு பின்னாடி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பெண்ணை வந்து கொச்சைப்படுத்தி இது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக ஓடிட்டு இருந்தது இந்த ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ காலங்காலமாக ஒரு படித்தவனாகட்டும் அல்லது ஒரு பெரிய சிந்தனையாளனாகட்டும், ஒரு பெரிய இந்த சமூகத்தையே மாத்திரம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற இந்த எழுத்தாளர்களாகட்டும், யாராக இருந்தாலுமே பெண் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வெறும் உடல் ரீதியான அல்லது வெறும் பாலியல் ரீதியான அம்சங்களாக தான் இவங்க வந்து சித்தரிக்கிறாங்களே ஒழிய வேற எந்த மாதிரியும் சித்தரிக்கிறது இல்லை. இதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இது எந்த மாதிரியான வேர்கள் இருந்து வருது, இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ஆய்வுக்குரிய ஒரு விஷயம். அப்போ இது வந்து முழுக்க நம்முடைய சமூகம் வந்து ஒரு ஆண்வழி சமூகமாகவும் ஒரு ஆண் ஆதிக்கத்தை மட்டுமே முன்வைத்து ஒரு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு கட்டமைச்சிட்டு வந்த இந்த சமூகத்தில் இதை வந்து முழுக்க இதுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு தருணத்தில் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இந்த குரல் கொடுக்க வேண்டிய தருணத்தில் பெண்கள் வந்து பெரிய அளவில் வந்து முன்னாடி வந்துட்டு இருக்காங்க அல்லது வரப்போறாங்க. இவங்களால வந்து நிச்சயமா வந்து இந்த சமூகத்துக்காக, இந்த சமூக பிரச்சனை கொண்டு, இந்த சமூக விழிப்புணர்வு சார்ந்து யோசிக்கிற அத்தனை பேரும் வந்து இதுக்காக வந்து நிற்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். நிச்சயமா இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப மிக கேவலமான விஷயங்கள். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்லி திருமதி ஜோதிமணி சொல்றாங்க. அது வந்து நிச்சயமா அந்த அரசியல் பற்றி யோசிக்கணும், அது பற்றிய பெரிய விவாதங்கள் வரணும், அது பற்றிய ஒரு பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து அதை வந்து மேலெடுத்துட்டு போகணும். அது எல்லாமே வந்து மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது தான். ஆனால் இது வந்து பிஜேபி தான் இந்த மாதிரி செய்கிறாங்க அல்லது இதுக்கு பின்னாடி வேற விதமான அரசியல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து பிஜேபி அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க. தனக்கு எதிரான எந்தெந்த விஷயங்கள் வருதோ அது எல்லாவற்றுக்கும் அதற்கு எதிரான பல்வேறு விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷயங்களை வந்து நாம் இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக், ட்விட்டர் மட்டும் எல்லாமே நாம வந்து பத்திரிகைகளில் பார்க்குறோம், எல்லா விதமான விஷயங்களையும் பார்க்குறோம். ஃபேஸ்புக், ட்விட்டர் பற்றி நீங்கள் சொல்லும்போது ஒரு நவீனமான கண்டுபிடிப்புகள், அது வந்து கருத்து சொல்லக்கூடிய பொது வெளியை ஜனநாயகப்படுத்துச்சு. ஒரு பெரிய தலைவர்கள், எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் தான் கருத்து சொல்லணும், இல்லை வலிமையாக இருக்கக்கூடியவங்க தான் சொல்லணுன்றது மாதிரி இல்லாமல் ஒரு பிரச்சனையில் சாதாரண மனிதனும் தன்னுடைய கருத்தை சொல்லலாம் அப்படின்னு அதை வந்து ஒரு பொது வெளியை டெமோக்ரட்டைஸ் பண்ணதுன்னு சொல்கிறோம். ஆனால் ஃபேஸ்புக்லேயோ மற்றதில் சொல்லும்போது, ட்விட்டரில் சொல்லும்போது அது ஒரு அனானிமிட்டியை தருது. அது யார் ஒரு வக்கரமாக ஒரு பதிவு சொன்னாலும் ஒரு போலியான ஐடியிலிருந்து வந்து சொல்லலாம். அதில் யார் இதை செய்தார்கள் என்பது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அவதூறு பரப்புறதுல ஆரம்பித்து இழிவாக பேசுறது வரையிலும் அதில் சாத்தியம். அதில் மறைந்து கொள்வதற்கு அதில் இடம் இருக்குது. தன் முகத்தை காட்டாமல் மறைஞ்சிக்கலாம், ஒளிஞ்சு கொண்டு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது பாயிண்ட். ஆனால் வாட்ஸ்அப் குரூப், அதில் உங்களை கேட்காமலே உங்களை ஒரு குரூப்பில் ஒரு அட்மினாக இருக்கிறவர் இணைத்திடலாம். உங்களுக்கு தொடர்பில்லாத ஒரு 100 பேரை அதில் சேர்க்கலாம். அந்த 100 பேரும் வந்து கேவலமாக பதிவிடுவாங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ரகசியம் எதுவும் இல்லை. அதில் எந்த எண் தெரியும், யார் கேவலமாக சொன்னதுன்னு தெரியும், அது எல்லாமே அதில் எந்த விதமான அனானிமிட்டியும் அதில் கிடையாது. அந்த அளவுக்கு இந்த எண் தெரியும், நம்ம தான் கண்டுபிடிக்கிறது எளிது. யாராவது சட்டப்படி கோர்ட்டுக்கோ அல்லது போலீஸுக்கு போனாலும் இந்த நம்மளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது எளிது அப்படின்னு தெரிஞ்ச சூழலில் இப்படி அந்த மாதிரி அளவுக்கு ஒரு மோசமான எல்லைக்கு போய் அவங்களால பதிவிட முடியுது? இல்லைங்க, இந்த மாதிரி பதிவிடுற இந்த நபர்கள் வந்து எதற்குமே துணிந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று. அதாவது துணிந்தவர்கள் அப்படிங்கிறத விடவும் அவங்க நம்ம சாதாரண நாட்கள் நம்மகிட்ட எல்லாம் வரமாட்டாங்க, நான் அந்த அளவுக்கெல்லாம் ஒர்த்து இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்னணியில் தான் அவங்க எல்லாமே செயல்பட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்தாளரை வந்து முழுக்க ஒரு மாதிரி ஒரு பெண் எழுத்தாளர் அவங்கள வந்து ஒரு ஆபாசமான ஒரு புகைப்படங்கள்லாம் எடுத்து அது வந்து போட்டாங்க. அப்போ அது ஒரு பெரிய விஷயமா மாறலை.
டக்கு டக்குன்னு அதை வந்து முடிச்சு விட்டாங்க. அந்த அந்த பெண்மணி அவங்களும் வந்து ஒரு மாதிரி செயல்படல. இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வீதிகளை இறங்கி போராடுறாங்க. இப்போ ஜோதிமணி கிட்ட வந்து நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறதோ அல்லது நான் ரொம்ப அவங்கள வந்து பாராட்டுறதோ வந்து அவங்க வீதியில் இறங்கி போராடுறாங்க. அவங்க வந்து ஒரு கடுமையான குற்றச்சாட்டை ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மேல வச்சாலுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க வந்து வீதியில இறங்கி போராடுறாங்க. முடங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. முடங்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து வீதியில இறங்கி போராடுவது மிக மிக வரவேற்கத்தக்க விஷயம். இப்போ ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி பண்ணணும். இப்போ சகோதரி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சகோதரி கூட சொன்னாங்க, அவங்கள வீதியில இறங்கி போராடணும். அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கும் கூட இந்த மாதிரி வந்திருக்கு, ஆனா நான் வந்து அதை வந்து அப்படி அல்ல. இந்த விஷயத்தை வந்து நீங்க வந்து வீதியில இறங்கி போராடுங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது வந்து முழுக்க முழுக்க உங்களை நீங்க வந்து பிரபலப்படுத்திக்கிறதுக்கோ ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கான விஷயமாக மாத்தாதீங்க. இது வந்து உங்களுக்கான உரிமை. உங்களை வந்து பெண் அப்படிங்கிற விஷயத்தை காலங்காலமா இந்த மாதிரி காலில் போட்டு மிதிச்சுட்டு ஆணாதிக்கத்தன்மை காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு வந்து 21ஆம் நூற்றாண்டை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சும்மா வெறுமனே வாயில சொல்லிட்டு இருக்கிறது கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லாமே தொழில்நுட்ப ரீதியாக பல்வேறு ரீதியான வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து பெண்கள் வந்து வீதிகளில் இறங்கி போராடுறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம். பாத்தீங்கன்னா மணிப்பூர்ல ஒரு பெரிய அங்க வந்து ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது. அங்க இருக்கின்ற அந்த ராணுவம் வந்து அங்க இருக்கின்ற மக்களை வந்து அச்சுறுத்தும் பொழுது அங்க இருக்கின்ற பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய உடைகளை எல்லாம் களைச்சி எறிஞ்சிட்டு அவங்களுக்கு முன்னாடி போய் நிர்வாணமா நின்று போராடுறாங்க. அதுதான் முதல் முறையா அப்ஸ்பாக்கான கவனத்தை உலகளவுல ஈர்த்தது. தொடர் சொல்ற போராட்டம் தான். அதை யாருமே வந்து விளம்பரத்துக்கு செய்யறாங்க அப்படிலாம் மலினப்படுத்தல. அந்த அப்ஸ்பாங்கிற விஷயமே அப்பதான் வந்தது. அதுக்கப்புறம் தான் இரோம் சர்மிளாவோட உண்ணாவிரதம் தொடங்குது. அந்த விதத்துல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நம்ம சிந்தன் இதுல பால் தாக்கரே இறந்த போது 2 கமெண்ட்டை ஃபேஸ்புக்கில் ஒரு பெண் எழுதுறாங்க, இவர் என்ன பெரிய தலைவர், இவர் இறந்துட்டாருன்னா ஊரே முடங்கிடணுமா அப்படின்னு போட்டதை லைக் பண்ண பெண் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டாங்க மும்பையில். கார்த்தி சிதம்பரம் தொடர்பாக ஒரு பதிவு வந்தபோது பாண்டிச்சேரியை சேர்ந்த ஒரு இளைஞர் ஃபேஸ்புக் பதிவுக்காக கைது செய்யப்பட்டார். சின்மயி இது மாதிரியான ஒரு தாக்குதலுக்கு ஆளானப்ப அவரை பற்றி தவறாக எழுதியவர் அப்படின்னு சொல்லி ஒருவர் கைது செய்யப்பட்டார். இப்போ ஐடியில் புகார் கொடுக்காம இல்லை, அது பால் தாக்கரே விஷயத்தில் யாரும் புகார் கொடுக்காமலே மும்பை போலீஸ் நடவடிக்கை எடுத்தது. இப்போ இது மாதிரி தாக்குதல்களுக்கு ஆளாகிற நேரத்தில் பெண்கள் புகார் தரணும், துணிச்சலாக வெளியில் வரணும். அதை வெளியில் சொன்னால் இன்னமும் நம்மளை கொச்சைப்படுத்துவாங்களோ அப்படின்னு சொல்லி தயங்க தேவையில்லை அப்படின்ற பார்வையை கௌதம சித்தார்த்தன் முன்வைக்கிறார். ஆனால் என்னோட கேள்வி, பால் தாக்கரே, கார்த்தி சிதம்பரம், சின்மயி இப்படியான பவர்ஃபுல்ஸ் பிரபலங்கள் அவர்கள் சார்ந்த விஷயத்தில் போலீஸ் ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்குது. சாதாரண மனிதர்கள் இந்த மாதிரியான விஷயங்களை போலீஸுக்கு போய் அப்ரோச் பண்ணுறப்ப போலீஸ் இதை தடுக்கிறதா, போலீஸ்க்கு அதை பற்றின ஒரு சென்சிட்டைசேஷன் இருக்கா, அதுக்கான சட்டங்கள் இருக்கின்றனவா, இல்லை அறிவுரை தான் முக்கியம், சமூகம் எல்லாரும் நல்லா இருந்தால் பரவாயில்ல, சுய ஒழுங்கோடு இருங்க அப்படின்னு சொல்கிறதோட நின்றுக்கணுமா? நீங்கள் ரொம்ப முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஏன்னா நம்ம இப்போ பேசக்கூடிய எல்லா கவலை தரும் இந்த சம்பவங்களும் அரசும் நிர்வாகமும் சேர்ந்து கட்டுப்படுத்தி கொண்டு போகிற இடத்துல தான் ரொம்ப முக்கியமான அதுக்கு விளைவுகளே அங்கதான் நடக்கும். நம்ம இவ்வளவு தமிழ்நாட்டில் நடந்த இன்னொன்னு மறந்துட்டேன், ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் குன்றி இருந்த நேரத்தில் அவர் இப்ப உடல்நலம் பற்றி தவறாக கருத்து பதிவிட்டாங்க முகநூல்னு சொல்லி சில பேர் கைது செய்யப்பட்டார்கள். 7 பேர் கைது, 42 வழக்குகள் போட்டாங்க. ஆனா அந்த மாதிரியான கைதுகளும் வழக்குகளும் மற்றவர்கள் மீதான அவதூறு, மற்றவர்கள் மீதான இழிவு அப்படின்னு வர்றப்ப போலீஸ் அதை சமதளத்துல விசாரிக்கிறாங்களா? 2017 ஜனவரியில வந்த ஃபேஸ்புக் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் 6300 தகவல்களை ஃபேஸ்புக்கில் இருந்து இந்த அரசாங்கம் கேட்டு பெற்றிருக்கிறது. அது சென்ற ஆண்டை விட மிக அதிகம். உலகத்திலேயே அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிகமான தகவல்களை கேட்டது இந்தியா, நமக்கு பிறகுதான் இங்கிலாந்து இருக்கு. எனவே இந்த அரசாங்கம் கூகுளையும் ஃபேஸ்புக்கையும் இன்டர்நெட்டையும் கண்காணிக்கிறது, அது கண்காணித்து தான் அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, சேலத்துல வினுப்பிரியா என்கிற ஒரு இளம்பெண் தற்கொலைக்கு தள்ளப்பட்டதற்கு இதே அரசு நிர்வாகம் தான் காரணமா இருந்தது. அந்த பெண்ணை மார்பிங் செஞ்சு ஒரு இளைஞர் ஃபேஸ்புக்ல ஒரு பதிவை போடுறாரு. அது 66E என்கிற ஐடி ஆக்ட் உடைய பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம். ஆனா அந்த நபர் யார் என்று தெரிந்தும் கூட நம்முடைய காவல்துறை இன்சென்சிட்டிவா இருந்திருக்கு. இதே காவல்துறையை இந்த சென்னையில பள்ளிக்கரணையில் நடைபெற்ற, சமீபத்துல மேடவாக்கத்தில் நடைபெற்ற வாலிபர் சங்கத்துடைய போராட்டத்துல
பெண் போராளிகள் அவர்கள் இந்த சமூகத்துல படித்து இந்த சமூகத்திற்காக பல வேலைகளை செய்து கொண்டு ஆய்வு மாணவிகளாக இருக்கக்கூடிய பெண்களை மிக கொடூரமான முறையில பாலியல் ரீதியாக துன்புறுத்தி இருக்காங்க, போராட்டத்துக்கு போனவங்களை கைது செஞ்சு. இதுவும் இந்த சமூகத்துல பாக்குறோம். இதே காவல்துறை முதலமைச்சரை விமர்சித்து ஒரு பதிவு போட்டால் அவர்களை கைது செய்ய முடிகிறது. அதற்கான பிரிவுகள் ஐடி சட்டத்துல இல்ல இன்னைக்கு. ஆனா வேற ஒரு பிரிவிலிருந்து வழக்கு போட்டு அவர்களை கைது செய்ய முடிகிறது. இதே பால் தாக்கரேவை நீங்க குறிப்பிட்டீங்க. ஐடி ஆக்ட்ல 66A என்கிற ஒரு பிரிவு மிக மோசமாக நம்முடைய சாதாரணமாக ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு எதிராக இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில தான் கொண்டு வந்தாங்க. அந்த விஷயத்துல ஜோதிமணி அவர்கள் சார்ந்த கட்சியை நான் எதிர்த்தேன். அந்த இடத்துல நாங்க போராடணும். ஆனால் அந்த உச்சநீதிமன்றம் அதற்கான தீர்ப்பை அதான் சொல்ல வரேன். அந்த 66A உச்சநீதிமன்றம் நீக்குகிற போது நீங்க அந்த பிரிவை பாருங்க. 66A என்ன இருந்திருக்கணும், எப்படிப்பட்ட வன்முறைகளை பெண்களுக்கு எதிரான ஆபாசமான சித்தரிப்புகளை செய்கிறார்களோ அதற்கான பிரிவாக அந்த பிரிவு இருந்திருக்கணும். நாங்க எங்களுடைய கட்சியின் சார்பில் அந்த கோரிக்கையை வச்சோம். அந்த 66A நீக்கப்படக்கூடாது, ஆனால் திருத்தப்பட வேண்டும். மிக முக்கியமாக மத வன்முறையை தூண்டுவதற்கு இந்த இணையதளம் பயன்படுத்தப்படும் போதும் பெண்களுக்கு எதிரான எக்ஸ்பிளிசிட்டான கமெண்ட் வரும்போது அதை அந்த விமர்சனங்களை தடுப்பதற்கும் ஒரு விங்கும் வேணும், சட்டமும் வேணும். இந்த இரண்டையும் வைத்தோம். ஆனா இன்றைக்கு அந்த பிரிவு ஸ்கிராப் செய்யப்பட்டு இருக்கிறது. பாஜக அதை கமுக்கமா பாக்குறாங்க. அது இப்ப உங்களுக்கு வசதியாக இருக்கிறது. நான் என்ன சொல்றேன், வேறு பிரிவுகளிலாவது வழக்கு போடுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? உங்களுடைய பிஜேபி கமுக்கமா இருக்குன்னு சொல்ற ஒரு பார்வையில நான் அந்த வழக்கு அந்த பிரிவை அந்த தீர்ப்பை சுதந்திர சிந்தனை இருக்கக்கூடிய பலர் வரவேற்றாங்க. தீர்ப்பு வரவேற்கப்படுதுங்க. ஆனா சிதம்பரமே கூட அந்த சட்ட பிரிவே தவறு, அதை வந்து ஒரு ஆழ்ந்த யோசனை இல்லாமல் அந்த பிரிவை கொண்டு வந்தாங்க, அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட் தவறு, சரியான விஷயம். நான் அது ஆக்ட் தவறுன்னு தான் சொல்றேன். அந்த பிரிவு தான் நீக்கி இருக்காங்க. ஆக்ட் இருக்குங்க. 66E அடிப்படையில வினுப்பிரியாவுடைய அந்த விஷயத்தை இன்னைக்கும் தண்டிக்க முடியும். ஆனா 66A தவறாக எழுதப்பட்டது இல்லை. ஆனா சரியா என்ன இருந்திருக்கணும், மத வன்முறையை தூண்டுமாறு எழுதுவவர்களுக்கு அந்த ஐடி ஆக்ட் என்ன சொல்லுது? பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கிறவர்களுக்கு, விமர்சிக்கிறவர்களுக்கு, இது போல பேசுறவர்களுக்கு என்ன சொல்லுது? அந்த சட்டம் தனித்தன்மையில தேவை. சரி, ஓகே. ஆனால் இப்பவும் கூட ஒரு பெண்ணை பேசியதற்காக வழக்கு தொடர முடியும். இந்த வழக்கை கூட சரியாக நடத்த முடியும். தோழர் வாசுகி அவருடைய ஆன்லைன்ல அவங்கள பத்தி விமர்சிச்சவங்களை நாங்க போய் பார்த்தோம். அவருடைய போட்டோ, ப்ரொஃபைல் பிக்சர், அவங்க யாரு என்னன்னு பார்த்தோம். அவர்கள் இந்திய தேசத்தை, தேசிய கொடியை, தேசத்துடைய பிரதமரை வைத்திருக்கிறார்கள். உண்மையில தேசத்தை அவமானப்படுத்துறாங்க இந்த மாதிரியான வார்த்தைகளை பேசிட்டு. கொதிச்செழுந்திருக்க வேண்டியது பாஜக. நான் இப்பவும் சொல்றேன், இது மாதிரியான விஷயங்கள்ல பெண்கள் அவங்க கட்சியை சேர்ந்தவர்களே கூட நான் அரசியலாக வச்ச குற்றச்சாட்டை தள்ளி வச்சிருங்க. ஆனால் பெண்களாக எப்படி 33% இடஒதுக்கீட்டுக்காக எல்லா கட்சியில இருக்கிற பெண்கள் போராட வேண்டி இருக்கிறதோ, அது போல இது மாதிரியான தாக்குதல்களுக்கு எதிராக ஒவ்வொரு கட்சியிலும் பெண்கள் வர வேண்டி இருக்கிறது. கரெக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். பிஜேபியில் இருக்கிற பெண்கள் மட்டும்தான் இதை போராடணுங்கிறத நான் ஏத்துக்கல. ஏன்னா பல ஆண்கள் வந்து இந்த மாதிரி ஆபாசமா பேசுறப்ப எதுக்கு தமிழிசையோ வானதியோ இவங்களை மட்டுமே பொறுப்பேற்கணும்? தமிழிசை வந்து கட்சியின் தலைவர்ங்கிற முறையில பொறுப்புங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஏன் நீங்க போய் ஹெச் ராஜாவை கேளுங்க, இல்ல வேற யாராவது பிஜேபியில் இருக்கிற ஆண்களை கேளுங்க. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றப்ப எல்லா கட்சி பொது வாழ்க்கையில ஹெச்ராஜா மட்டும் இல்ல, பொது வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஆண்கள், எல்லா பெண்களும் இதுல கருத்து சொல்ல வேண்டியவர்கள், இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியவர்கள். ஜெமிலா, உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. உங்களுடைய நிறைவு மனோநிலை வந்து பெண்கள் தான் எதிர்வினையாற்றணும் இல்ல, அது அவசியம் இல்ல. எல்லாருமே அதுக்கு எதிர்வினையாற்றலாம். அதாவது இந்த சமுதாயத்தில் தனி மனித ஒழுக்கம் குறைந்து கொண்டே போகிறது. நம்முடைய கலாச்சார ரீதியாகவே அதில் ஒரு மாற்றம் வர வேண்டும். அதாவது இன்றைக்கு சமூக ஊடகங்கள் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் யார் வேண்டாலும், இப்ப இவங்களே பிரதமர் மோடி வந்து ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தாரு, எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் மானஸ்தன், நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்றாரு. அது ஒரு வகையான ஒரு கோபத்தை ஒரு வக்கரத்தை மக்களிடையே கொடுத்திருக்கிறது. அதாவது இன்றைக்கு ஒரு சினிமா நடிகர் எடுத்துக்கொண்டோம் என்றால், சினிமா நடிகர் சொல்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மேல சொன்னா, ஒரு விஜய் ரசிகர் என்று சொல்லி ஒரு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் மிரட்டல் வெடிக்கிறான் ஒருவன். அப்போ அவ்வளவு தூரத்திற்கு இன்றைக்கு சுதந்திரம் என்று வந்துவிட்டது, கருத்து சுதந்திரம் என்று வந்துவிட்டது. இது அனைவருக்கும் பொதுவான ஒன்றாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் இதில் ஒரு ஜோதிமணி மட்டும் பாதிக்கப்பட்டுள்ளார் என்று நான் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஒட்டுமொத்த பெண்களுக்குமான பாதிப்பாக இன்றைக்கு சமூக வலைதளங்களில் இருக்கிறது. அதற்கு
அதை எதிர்த்து போராட வேண்டிய தருணமே தவிர இங்கு வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் தான் இதை செய்கிறார்கள் என்ற குற்றத்தை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு நிமிஷம் நான் பேசி முடிக்கிறேன். உங்க டர்ன்ல நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் என்கிற ஒரு புத்தகம் ஐ அம் ட்ரோல் என்கிற புத்தகம் உங்க நான் எழுதுவேன். நான் கூட எழுதுவேன், புத்தகம் எழுதுவேன். ஆதாரபூர்வமா நான் எழுதுவேங்க புக். அததான் நான் சொல்றேன். நான் எழுத முடியும் என்னால. அதாவது குஜராத் ஃபைல்ஸ் ஒரு நிமிஷம் என்ன பேச அலோ பண்ண சொல்லுங்க. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்கங்க. நீங்க பேசும்போது பேசுங்க. நீங்க பாட்டுக்கு நான் பேசும்போது உள்ள வந்தீங்கன்னா எப்படி? அதாவது முன்னாள் காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு ஒரு பிரதமரையும் முதலமைச்சரையும் சொல்றதுக்கு முடியுது அப்படின்னு சொன்னா அவரும் சொல்லிட்டு தலை நிமிர்ந்து நிமிர்றாரு. இவங்க இந்த உண்மையாகவே போராடக்கூடிய பெண்ணாக இருந்தால் முதல்ல அவரெல்லாம் மன்னிப்பு கேட்க வச்சிருக்கணும். நீங்க ஒரு பெண்ணுக்கு எதிராக இந்த மாதிரி பேசக்கூடாது நீங்க சொல்லி இருக்கணும். நீங்க இல்ல அத அப்போ தனக்கு வந்தால் தான் அது வந்து இதுன்ற மாதிரி நினைக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. அந்த காலகட்டத்துல அது நிறைவா சொல்லிருங்க, செய்திக்கு முடிக்கணும். அந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனை நடந்த காலகட்டத்துல நீங்க வந்து இத வந்து யாரு சரின்னு சொல்ல மாட்டாங்க. முதலமைச்சர் ஜெயலலிதா இதற்காக நீதிமன்றத்தை அணுகணும்ங்கறத நான் எங்க ரொம்ப தெளிவா பதிவு பண்ணிருக்கேன். எந்த விவாதங்களையும் நான் ஆதரிச்சு பேசினதும் கிடையாது. இஷ்யூ என்னன்னு அப்படின்னா நீங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்டீங்க, இவங்களுக்கு எங்க வருது இந்த தைரியம் அப்படின்னு. இந்த தைரியம் வந்து ஒரே ஒரு இது ரெண்டு விதமா வருது. என் விஷயத்துல பாக்குறோம், இந்த பெண்கள் வந்து இந்த மாதிரி ஆபாசமா தாக்குனா என்னுடைய அசால்ட் ரிஸ்க் மட்டும் இல்ல, பொதுவாவே எல்லாருக்கும் இவங்களுக்கு வந்தாலும் இல்ல வேற யாரும் இந்த மாதிரி அசிங்கமா ஆபாசமா பாலியல் வன்முறையோட இவங்ககிட்ட நடந்துக்கிட்டா இவங்க அப்படியே வெக்கப்பட்டு கூனி குறுகி அவமானப்பட்டு அதை அப்படியே முடங்கிடுவாங்க, இதை வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற தைரியம் தான் குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தைரியம். முதல்ல வந்து நம்ம அதை உடைக்கணும். இதுல நம்ம அசிங்கப்படவோ ஆபாசப்படவோ ஒண்ணும் கிடையாது. இதை வந்து எக்ஸ்போஸ் பண்றதன் மூலமா தான் நீங்க இன்னைக்கு இவ்வளவு பேர் பேசி இது விவாதம் ஆயிருக்கு. ரெண்டாவது இந்த பர்டிகுலர் விஷயத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னைக்கு அந்த Facebookல அவ்வளவு பெரிய கோபமும் கொந்தளிப்பும் வந்தப்புறம் ரெண்டாவது நாளும் எனக்கான அசால்ட் தொடருது. இப்ப வந்து வெளியில வரமாட்டாங்கிற நம்பிக்கையில தான் அவங்க அப்படி பண்ணுனாங்க அப்படின்னு நம்ம நினைச்சு வெளியில வந்தோம்னா அப்ப வந்து அதுக்கப்புறம் அவ்வளவு ஆயிரக்கணக்கான பேருக்கு அது போய் சேர்ந்த அப்புறமா அதே ஆபாசம் வன்முறையும் தொடருது அப்படிங்கிறப்ப அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சக்தி அவங்களை பாதுகாக்குங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கு. சோ அந்த இடத்துலதான் வந்து நான் பிஜேபியை கோட் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு நாங்க டிஜிபி பாக்குறப்ப டிஜிபி அவன் 2-3 விஷயம் சொல்லியிருக்கேன். என்னோட ஒரு விஷயத்து மட்டும் இல்ல, ஏன்னா இதை நான் என் சொந்த பிரச்சனையாவே பார்க்கல. இது பல பெண்கள் குறிப்பா இளைஞர்களுக்கு மூளை செலவு செய்யறதுல இருக்கக்கூடிய சமூக அபாயத்தையும் பாக்குறோம். தோழர் சொன்ன மாதிரி வாசிகவர்கள், பத்திரிகையாளர் கவிதா, கவின்மலர் இவங்க மேலான இந்த மாதிரியான பாலியல் தாக்குதலும் இன்னைக்கு வழக்கு வந்து இன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அப்படியே இருக்கு. சோ அதையும் நீங்க வந்து உடனடியாக இந்த வழக்கோட சேர்த்து விசாரிக்கணும். ரெண்டாவது வந்து நீங்க சைபர் கிரைம் விசாரிக்கிற செல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயோ எஸ்பி ஆபீஸ்லயோ இதை பத்தி அவங்களுக்கு எந்த புரிதலும் கிடையாது. காவல்துறைக்கு இதுல முறையான பயிற்சியும் இல்லை. எங்கேயாவது ஒரு காவல்துறை அதிகாரி உண்மையிலேயே நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சா கூட இதுக்கு என்ன செக்ஷன் போடுறது, என்ன எஃப்ஐஆர் 66A இருக்குதா இல்லையான்னு கூட நிறைய அதிகாரிகளுக்கு தெரியல. சோ அந்த மாதிரியான சிக்கலும் இருக்கு. நீங்க இந்த விவாதத்தோட கோர் பாயிண்ட் வந்து தண்டனைகள் மட்டுமே இதை மாற்றிடுமா அப்படின்னா தண்டனைகள் வந்து ஒரு சமூகத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு நிம்மதியும் பாதுகாப்பையும் கொடுக்கும். நிறைய பேர் எங்கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உற்றாதீங்க ஜோதி, இவங்களை பிடிச்சி உள்ள போடணும். உங்களுக்கே நீங்க ஒரு கட்சியில் இருக்கிறீங்க, ஒரு பொதுவெளியில உங்களை எல்லாருக்கும் தெரியுது, உங்களுக்கே இப்படி நடக்குது அப்படின்னா நாங்களாம் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு பயம் இருக்குல்ல, அதற்கு ஒரு தற்காலிக நிம்மதியை தண்டனை அளிக்கும். ஆனா ஒரு நீண்ட கால இதுங்கிறது வந்து நீங்க பெண்கிறது ஒரு உடல் அல்ல, அவங்க ஒரு உயிர், அவங்களுக்கு சிந்தனைகள் இருக்குது, கருத்து இருக்குது. உங்களுக்கு சிந்தனைகள் கருத்து இருக்குது. நீங்க உங்களை ஆணுறுப்பாவும் என்னை பெண்ணுறுப்பாவும் பாக்குறீங்க. நீங்க என்னோட கருத்து ரீதியா எதிர்கொள்ள, உங்களுக்கு எனக்கு அறிவு இருக்குது நான் எழுதுறேன், உங்களுக்கு அறிவு இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க கருத்து ரீதியா எதிர்கொள்வீங்க. உங்களுக்கு நீங்க ஆணுறுப்பு இருக்குதுன்னு நினைச்சதுனால என்ன ஒரு பெண்ணுறுப்பா நீங்க மலினப்படுத்துறீங்க. சோ என்னையும் மலினப்படுத்துறது மூலம் நீங்க உங்களையும் தான் மலினப்படுத்திக்கிறீங்க. சோ இந்த மனோநிலையை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணும். இளம் வயதிலிருந்தே வந்து குழந்தைகளுக்கு வீட்டிலையும் பள்ளிக்கூடங்களையும் பெண் உடல் அல்லன்னு சொல்ற ஒரு விஷயம் தான் இதுக்கு ஆக சிறந்த தீர்வு. நிறைய இதுல குடும்பங்கள்ல உரையாடல் நடக்கணும்னு சொல்றீங்க. பள்ளிகளிலும் கல்வி உரையாடல் நடக்கட்டும். உங்கள் நால்வருடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.